வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு பாட்காஸ்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொருளாதார தொழில் மற்றும் நிறுவன பகுப்பாய்வு, அதாவது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் எக்கனாமிக் அனாலிசிஸ், இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் அண்ட் கம்பெனி அனாலிசிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது மூணு தான் பார்த்திங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேஸ்னே சொல்லலாம். இந்த மூணு அனாலிசிஸும் நம்ம கரெக்டாக பண்ண தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்த வருடங்கள், அடுத்தடுத்த மாதங்கள் நம்ம சமூகத்தில் நம்ம இந்தியா அண்ட் ஆல் ஓவர் வேர்ல்டில் என்னென்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த அனாலிசிஸ் மூலமாக நம்ம கற்றுக்க முடியும். ஸோ இந்த மூணு அனாலிசிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் அனாலிசிஸ், இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் அண்ட் கம்பெனி அனாலிசிஸ். ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசலாம். ஸோ பொருளாதார பகுப்பாய்வு, ஓகே, எக்கனாமிக் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பொருளாதாரம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நாட்டோட பொருளாதாரம் அப்படின்றது அந்த நாட்டோட உற்பத்தி செய்யப்படுற பொருள் மற்றும் சேவையின் மொத்த மதிப்பை குறிக்கிறது. ஓகே, பொருளாதாரம் தான் பார்த்திங்கன்னா அந்த நாட்டோட வளர்ச்சி வேகத்தையும் வேலை வாய்ப்பு நிலையையும் அப்புறம் பணவீக்கத்தையும் பார்த்திங்கன்னா பிரதிபலிக்கிறது. ஓகே, ஸோ இதுதான் பொருளாதாரம். இந்த பொருளாதார பகுப்பாய்வு, ஓகே, எக்கனாமிக் அனாலிசிஸோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு நிறுவனம் செயல்படுற பொருளாதார சூழலை புரிந்து கொள்வதற்கு பொருளாதார பகுப்பாய்வு அவசியம். பொருளாதார சுழற்சிகள், அரசின் பொருளாதார கொள்கைகள், பணவீக்கம் போன்ற காரணிகள் நிறுவனத்தின் செயல்பாட்டை எவ்வாறு பாதிக்கும் என்பதை இது காட்டுது. ஓகே, புதிய முதலீடுகள் செய்வதற்கு முன் பொருளாதார நிலைமையை குறித்து தெளிவான புரிதல் நமக்கு அவசியம் இருக்க வேண்டும். ஸோ இந்த பொருளாதார பகுப்பாய்வு பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னா, ஜிடிபி, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஒரு நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோ இருக்குது அப்படின்றத வச்சு அந்த பொருளாதாரத்தை கணக்கிடுவாங்க. அப்புறம் சிபிஐ அப்படின்னு சொல்லி கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், அதாவது நுகர்வோர் விலை குறியீடு. அப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், ஓகேங்களா, வேலையின்மையோட விகிதம். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட், அப்புறம் அரசின் நிதி கொள்கை, அப்புறம் பார்த்திங்கன்னா மத்திய வங்கியின் நாணய கொள்கை. ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா ஒரு பொருளாதாரத்தோட அதாவது எக்கனாமிக் அனாலிசிஸ் பண்ணுறதுக்குரிய ஒரு முக்கியமான டூல்ஸை இப்போ நம்ம இந்தியாவிலையும் ஆல் ஓவர் வேர்ல்டில் அந்தந்த கண்ட்ரீஸில் இதெல்லாம் அவங்கவுங்க யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் பொருளாதார பகுப்பாய்வு, எக்கனாமிக் அனாலிசிஸ். ஸோ செகண்ட் பார்த்திங்கன்னா தொழில் பகுப்பாய்வு. தொழில் பகுப்பாய்வு அப்படின்றது என்னென்னா கம்பெனி அனாலிசிஸ். ஒரு கம்பெனி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு தொழில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரே மாதிரியான பொருள் இல்லை அப்படின்னா சேவையை உற்பத்தி செய்யும் அல்லது அந்த சேவையை கொடுக்கறது. ஓகே, ஒரு ப்ராடக்டோ ஆர் சர்வீஸையோ க்ரியேட் பண்ணி அவங்க பொதுமக்களுக்கு விநியோகம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் தொழில். இந்த தொழில் பகுப்பாய்வு, ஓகே, கம்பெனி அனாலிசிஸோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நிறுவனம் அந்த தொழில் என்ன மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த கம்பெனி அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். அப்புறம் காம்படிட்டர்ஸ் எல்லாம் எப்படி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அப்புறம் அதில் இருக்கிற புதிய வாய்ப்புகளை நம்ம பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தொழில் பகுப்பாய்வு, அதாவது கம்பெனி அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். அப்புறம் தொழில்நுட்ப மாற்றங்கள், அரசின் கொள்கைகள் போன்ற காரணிகள் தொழிலை எவ்வாறு பாதிக்கும் என்பதை நம்ம இதை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கம்பெனி அனாலிசிஸ் பண்ணுறதுக்கான டூல்ஸ் என்னென்ன அப்படின்னா, ப்ரோட்டஸ் 5 ஃபோர்ஸஸ் அனாலிசிஸ் அப்படின்னு ஒரு அனாலிசிஸ் இருக்குது. SWOT அனாலிசிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் PEST அனாலிசிஸ் அப்படின்னு, ஓகே, 3 அனாலிசிஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த 3 அனாலிசிஸை யூஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸை பற்றி நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம், எப்படி அந்த பிஸ்னஸ் ரன் ஆகிட்டுருக்கு, என்ன ரன் ஆகும் அப்படின்றது. ஓகே, ஸோ மூணாவது பகுப்பாய்வு, அதாவது தேர்ட் அனாலிசிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறுவன பகுப்பாய்வு. ஸோ இந்த நிறுவன பகுப்பாய்வு அப்படின்றது அந்த நிறுவனத்தோட நிதிநிலை, அப்புறம் அதோட வலிமை, அதோட பலம், பலவீனம், அப்புறம் அதோட வாய்ப்பு, ஸோ இந்த மாதிரியான முக்கியமான ஒரு அட்மின் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான அனாலிசிஸ், ஓகேங்களா. ஸோ அந்த அட்மின் ஆக்டிவிட்டீஸ்க்கான அனாலிசிஸ் தான் நிறுவன பகுப்பாய்வு. இந்த நிறுவன பகுப்பாய்வோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறுவனத்தோட ஒரு செயல்திறனை மதிப்பிடுறதுக்கும் அதை மேம்படுத்துறதுக்கும் இந்த பகுப்பாய்வு தேவைப்படுது. ஸோ இந்த அனாலிசிஸ் தேவைப்படுது. முதலீட்டு முடிவுகளை எடுப்பதற்கு, ஓகேங்களா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த கருவிகள் முக்கியமான கருவியாக யூஸ் ஆகுது. நிறுவனத்தோட எதிர்கால வளர்ச்சியான திட்டங்களை நம்ம வகுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இதை எப்படி இந்த டூலை வச்சு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ரேஷியோ வச்சு யூஸ் பண்ணுவாங்க, வேல்யூ செயின் அனாலிசிஸ், அப்புறம் பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு. ஸோ இதெல்லாம் வச்சு இதை அனலைஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ 3 அனலைசிஸ், ஒன்று எக்கனாமிக், இன்னொன்று கம்பெனி, இன்னொன்று இண்டஸ்ட்ரி. இந்த 3 அனாலிசிஸ் தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் ரொம்ப முக்கியமான அனாலிசிஸ். இந்த அனாலிசிஸை வச்சு தான் நம்ம ஒவ்வொரு அனலைஸ் ரிப்போர்ட்டும் நமக்கு கிடைக்கும். இதை நம்ம டீட்டெயில்டாக தெரிய நமக்கு ஆல் ஓவர் சரௌண்டிங் நம்ம இந்தியாவிலையோ ஆல் ஓவர் வேர்ல்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த பொருளாதார, தொழில் மற்றும் நிறுவன அனலைசிஸ் ஒன்றோட ஒன்று நெருங்கின தொடர்புடையது. ஸோ ஒரு விஷயத்தில் இம்பேக்ட் ஆச்சு அப்படின்னா இன்னொரு விஷயத்தில் பாதிக்கும். அதனால் 3மே ஒன்றோட ஒன்று நெருங்கினது. ஸோ 3ஐயும் நம்ம கலந்து நம்ம பார்க்கும்போது கம்பெனிஸோட க்ரோத் அண்டு இந்த சொசைட்டியோட க்ரோத், ஸோ நம்மளோட க்ரோத் எல்லாத்தையும் நம்ம இது மூலயமா தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இந்த 3 ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தலைப்பு நம்ம பாட்காஸ்ட்டில் பேசணும் அப்படின்னா கூட நம்ம அதை பற்றி பேசுவோம். தேங்க்யூ.